முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் சின்னு என்ற குட்டி குருவி ஒன்று தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தது. சின்னு மிகவும் சுட்டித்தனமான இரக்க குணம் கொண்ட ஒரு குருவி. ஒரு நாள் கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. சின்னு ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒதுங்கி நின்றது. அப்பொழுது மரத்தின் ஓரத்திலிருந்து ஒரு புதருக்குள் ஏதோ ஒன்று ஜொலிப்பதைக் கண்டது. மெதுவாக பறந்து சென்று பார்த்தபோது அங்கே ஒரு சிறிய அழகான சிவப்பு நிற குடை இருந்தது. சின்னு தன் அழகிய அழகால் அந்த குடையை திறந்தது. ஆச்சரியம்! அது சாதாரண குடையல்ல, ஒரு மந்திர குடை. அப்பொழுது மழையில் நனைந்தபடி ஒரு குட்டி எறும்பு ஓடி வந்தது. சின்னு அண்ணா, மழை என்னை கொன்றுவிடும் போல் இருக்கிறதே, கொஞ்சம் இடம் தருவாயா என்று கெஞ்சியது. சின்னு தாராளமாக வா என்று கூப்பிட்டது. எறும்பு உள்ளே வந்ததும் மந்திர குடை மெல்ல பெரியதாக மாறியது. சிறிது நேரத்தில் சிறகு நனைந்து பறக்க முடியாமல் தவித்த ஒரு வண்ணத்து பூச்சி வந்தது. சின்னு அதையும் குடைக்குள் அழைத்தது. குடை இன்னும் கொஞ்சம் பெரிதானது. அடுத்து நனைந்து நடுங்கியபடி வந்த ஒரு குட்டி முயலுக்கும் சின்னு இடம் கொடுத்தது. இப்பொழுது குடை ஒரு பெரிய கூரை போல் விரிந்தது. அனைவரையும் மழையில் இருந்து பாதுகாத்தது. மழை நின்றதும் மந்திர குடை அசிறுதியாக பேசியது. சின்னு, நான் ஒரு சுயநலக்காரனிடம் சிக்கியிருந்தால் இவ்வளவு பெரியதாகியிருக்க மாட்டேன். நீ மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல மனதோடு யோசித்ததால்தான் நான் விரிவடைந்தேன். இந்த அன்பும் இரக்கமும் தான் உண்மையான மந்திரம். அன்றிலிருந்து சீனு தன் மந்திர குடையை பயன்படுத்தி வெயில் மற்றும் மழைக்காலங்களில் காட்டில் உள்ள அனைத்து சிறிய விலங்குகளுக்கும் உதவி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. நீதி: நாம் பிறருக்கு செய்யும் உதவியும் காட்டும் அன்பும் தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய மந்திரம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.